நீங்க ஜெர்மன கிளாரிட்டியோட லேர்ன் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா பேசணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு ஏஆர் ஸ்பீக் அப் டாட்ஜ். லெட்ஸ் லேர்ன் ஜெர்மன் இன் அ ஸ்மார்ட். என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நீங்க ஜெர்மன்ல ஏன், எதுக்கு அப்படின்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணணும். எங்கிருந்து, எவ்வளவு நேரம், இந்த மாதிரிலாம் எப்படி கொஸ்டின் பண்ணணுன்றது தெரியலனா, அதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறோம். ஸோ ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ல என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட். வாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. என்ன அப்படிங்கிறது வந்து வாஸ். ஜெர்மன்ல என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து வாஸ். ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து வாரும். இதே இது வந்து ஹவு, எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து வி. வேர் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்க அப்படிங்கிறதுக்கு ஓ. ஆக்சுவலாக நம்ம வந்து வேர், எங்க அப்படிங்கிறதுக்கு வந்து 3 வகையாக நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். இப்போ நம்ம கரண்டாக நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறதுக்கு வந்து ஓ அப்படிங்கிறது கேட்பாங்க. நீ எங்கேருந்து வர, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரோமோ, இப்போ யாரோ ஒருத்தவங்க எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு வந்து இப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து ஓ ஹேர். எங்கேருந்து வர அப்படிங்கிறதுக்கு வந்து ஓ ஹேர். எங்கே போகிற, ஃபியூச்சர்ல நீ எங்க போற, இல்லை இப்போ எங்க போற அப்படிங்கறது, போற எங்க போற அப்படிங்கிறதுக்கு வந்து ஓஹென். அதுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஓஹின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வேற பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ்ல கேட்கணும். ஓ அப்படின்னு சொன்னா வேர், ஓஹின் அப்படின்னா வேர் டு, எங்க போற ஃபியூச்சர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது வெக்கேஷன் நம்ம போறோம்னா என்ன வெக்கேஷன், இந்த லொக்கேஷனுக்கு நீ போற, இல்ல இப்ப இந்த இடத்துல இருந்து நீ அடுத்து எங்க போற, வீட்டுக்கு தான் போறியா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் நம்ம வந்து ஓஹின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். வேர் ஃப்ரம், எங்க இருந்து வர அப்படிங்கிறதுக்கு ஓஹேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். யாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஹூ அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த யாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெர்மன்ல என்ன அப்படின்னு சொன்னா வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் வாட் டைம், என்ன நேரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்றதுக்கு வந்து அட் வாட் டைம் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல கேட்போம்ல. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கேட்பாங்கன்னா வி ஃபீல் ஒர்க். வி ஃபீல் ஒர்க். எவ்வளோ, என்ன நேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து வி ஃபீல் ஒர்க். இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து எப்போதுமே WH கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். வாரும், வே, வாஸ், இல்லை வி ஃபீல் ஒர்க், இந்த மாதிரி எந்த கொஸ்டின் நம்ம போடணும்னாலும் அந்த கொஸ்டின் ஷுட் பி அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் WH கொஸ்டினும் அந்த கொஸ்டின் ஃபார்மேட்ல நம்ம கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். செகண்ட் பொசிஷன் வந்து வேர்ப். வேர்ப் தான் செகண்ட் பொசிஷன். இப்போ நம்ம இதுவே வந்து why are you late அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எப்படி கொஸ்டின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கணும், வாரும். WH கொஸ்டின் ஆனா வாரும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். செகண்ட் பொசிஷன்ல வந்து வேர்ப் அப்படிங்கிறது இருக்கணும். இதுல அந்த are you lateல அந்த யூவை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல கொடுக்குறீங்களா, irrespect இல்லாத ஃபார்ம்ல கொடுக்குறீங்களாங்கிறத பொறுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வேர்போட பிளேஸ் கான்ஜுகேஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ வந்து நான் கொடுக்க போறது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமன்னு வச்சுக்கோங்களேன், தூ போடுறேன் அப்படின்னு சொன்னா வாரும் பிஸ் தூ ஸ்பேட். ஓகே, வாரும் பிஸ் தூ ஸ்பேட். இங்க வாரும் WH, verb வந்து பெஸ்ட், do அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இருக்கணும். இதே வந்து வேற ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும்போது வி ஹைசன் ஜி. ஜெர்மன்ல எப்படி கேட்கணும், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க போறது கிடையாது. ஜெர்மன்ல ஹவு யூ ஆர் கால்ட் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வி ஹைசன் ஜி. அப்போ மாதிரி வாட் இஸ் யுவர் நம்பர் அப்படிங்கிறதுக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் இஸ் யுவர் நம்பர் நம்ம கேட்க மாட்டோம். இங்க ஹவு, வாட்டுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல போடுறது வி தான் போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக நான் நோட் பண்ண வரைக்கும் ஜெர்மன்ல நம்பர் ரிலேட்டடா இப்போ எந்த நம்பர் அவங்க கேட்குறதா இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு பேன் கார்டு நம்பர் சொல்லுங்க, ஹவுஸ் நம்பர் சொல்லுங்க, அது மாதிரி எது கேட்குறதுனாலும் வி தான் போடுறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கணும்னா வி இஸ். So V is what the WH question we use here. இந்த V அப்படிங்கிறது வந்து என்ன கொஸ்டின் நம்ம போடுறோங்கிறது இதுல இருக்கு. is அப்படிங்கிறது வந்து verb. your phone number அப்படிங்கிறதுக்கு வந்து your Handynummer. Handynummer அப்படிங்கிறது வந்து இங்க feminine. So your Handynummer. Okay. இதே இது வந்து வெல்ஷருக்கு மட்டும் கொஞ்சம் நம்மளோட verb position வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக நீ இங்கிலீஷ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வெல்ஷாங்கிறது வந்து விச் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கு வெல்ஷாங்கிறது யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா விச் கலர் யூ லைக்,
which book you read அந்த மாதிரி சொல்லிட்டு whichக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ற மாதிரி சேம் ஜெர்மன்லயும் இங்க அப்படிதான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இங்க which வந்து 3 டைப்ல பிரியும், ஃபெமினைன், மாஸ்குலைன் அண்ட் நோய்தர். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த வெல்ச்சருக்கு அப்புறமேட்டுக்கு போடக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து அந்த வெல்ச்சர்ங்கிற கொஸ்டின் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே மாஸ்குலைனா இருந்தா வெல்ச்சர், ஃபெமினைனா இருந்ததுன்னா வெல்ச்சர், நாய்த்தர் இருந்துச்சுன்னா வெல்ஷஸ். கொஸ்டின்ல விச் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மட்டும் விச், அப்புறம் ஹவுலையுமே சம் பிளேசஸ்ல வந்து செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல செகண்ட் பொசிஷன் என்னவா இருக்குன்னா ஆப்ஜெக்ட் நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் தான் வேர்ப். ஸோ விச் புக் யூ ரீட் அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும்னா வெல்ஷஸ் புக் லீஸ்ட் டூ. நான் கேட்க போற கொஸ்டின் வந்து விச் புக் யூ ரீட் அப்படின்னா வெல்ஷஸ் புக். இது வந்து ஆப்ஜெக்ட், புக்குங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இந்த பொழுது. அடுத்து நம்ம வேர்ப் பண்ணணும்னா வெல்ஷஸ் புக் லீஸ்ட் டூ. டூ அப்படின்னு நான் யூஸ் பண்றதுனால லேசன்ங்கிற வேர்ப் லீஸ்டா இங்க போயிருக்கு. ஸோ லீஸ்ட் டூ. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளோட WH கொஸ்டின்னாலே ஒன்று WH பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இதுவே இன்னொரு ஃபார்மேட் என்ன, WH ஆப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அது எந்த ஃபார்மேட்டில் எப்படி ஒரு டைப்ஸ் ஆஃப் இதுக்கும் ஒன்றுக்கு நான் கொடுக்குறேன், அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் கொடுக்குறேன். நீங்களும் இதே கொஸ்டின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களாவே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் பாய் ஃப்ரம் மீ. பாய்.